Hi, NCRT, Grade 12, Chapter 12, Aldehyde ketones and carboxylic acidல புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 12.11 an organic compound A molecular formula குடுத்துட்டாங்க. Was hydrolyzed with dilute sulfuric acid to give carboxylic acid B and C அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ அப்ப A on hydrolysis will give B and C. ஸோ இந்த B பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆசிட் அண்ட் சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால். அப்ப கண்டிப்பா ஏ என்னவா இருக்கும்? ஒரு எஸ்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு. ஸ்கீம்லேருந்தே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் சி வித் குரோமிக் ஆசிட் கிவ்ஸ் பி அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப சி ஆன் ஆக்சிடேஷன் வித் குரோமிக் ஆசிட். ஸோ ஒரு ஆல்கஹால ஆக்சிடைஸ் பண்றோம். ரைட்? அண்ட் கிவ்ஸ் பி அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஒரு ஆசிட்ட நமக்கு குடுக்குது. ரைட்? ஸோ இந்த ஆல்கஹால் நமக்கு ஆசிடா மாறுதுன்னா, கண்டிப்பா இது எப்படி இருக்கும் நமக்கு? இட் ஷுட் பி அ பிரைமரி ஆல்கஹால். ரைட்டா? அப்ப இந்த ஆல்கஹால் எப்படி இருக்கு நமக்கு? பிரைமரியா இருக்கு. அண்ட் நமக்கு இந்த பி திரும்பவும் புரொடியூஸ் பண்ணுது. ஆசிட புரொடியூஸ் பண்ணுது. ரைட்? செகண்டரியா இருந்தா கீட்டோன் தான் நமக்கு புரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கும். அடுத்து பாருங்க, சி ஆன் டீஹைட்ரேஷன் கிவ்ஸ் பியூட்-1ஈன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ சி ஆன் டீஹைட்ரேஷன் H+ போட்டு பண்ணும்போது, இது ஒரு பிரைமரி ஆல்கஹால். ஸோ அதனால நமக்கு என்ன வருது? பியூட்-1ஈன் கிடைக்குது. ஸோ பியூட்-1ஈன்றது CH3, CH2, CH டபுள் பாண்ட் CH2. இதுதான் என்னது? பியூட்-1ஈன். இந்த காம்பவுண்ட் தான் கிடைக்குது. அப்ப இதுல நமக்கு எப்படி எலிமினேஷன் ஆயிருக்கும் அப்படின்னா, ஆ பீட்டா எலிமினேஷன் தான். ஸோ அப்ப இதுக்கான சி என்னவா இருக்கும்? அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறேன் பாருங்க. அப்ப சி வந்து எனக்கு டீஹைட்ரேஷன்ல ஆ சாரி CH2, CH2OH அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஆல்ஃபா, இது பீட்டா. இப்ப நான் இதிலிருந்து OH ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நமக்கு என்ன ஆயிரும்? இந்த 2க்கும் இங்கருந்து Hயும், இங்கருந்து OH ரிமூவ் பண்ணிட்டேன்னா, இட் வில் கிவ் CH3, CH2, CH டபுள் பாண்ட் CH2. ரைட்டா? அப்ப பி கண்டுபிடிச்சாச்சு. அப்ப பி அப்படின்றது என்னது? பி பார்த்தீங்க அப்படின்னா, பியூட் பியூட்டனால், 1 பியூட்டனால். ரைட்டா? ஸோ அப்ப பிய நான் இங்க எழுதிக்கிறேன். இதுதான் பி. ஏன் சார் 2ஆ இருக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, 2ஆ இருக்காது. 2ஆ இருந்துச்சுன்னா பியூட்-2ஈன் ஃபார்ம் ஆயிருக்கும். நமக்கு பியூட் என்ன தான் ஃபார்ம் ஆயிருக்கு? 1ஈன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்ப பியூட்டன் 1 பியூட்டனால் தான் என்னது? காம்பவுண்ட் பி. இந்த காம்பவுண்ட் பிய நம்ம ஆக்ஸிடைஸ் பண்ணலாமா? ஸோ காம்பவுண்ட் பிய ஆக்ஸிடைஸ் பண்ணும்போது பாருங்க, இது காம்பவுண்ட் பி நான் இங்க எழுதுறேன். ரைட்டுங்களா? இத நான் குரோமிக் ஆக்சைட் போட்டு ஆக்ஸிடைஸ் பண்றேன். அண்ட் இட் வில் கிவ் குரோமிக் ஆசிட் புரொடியூஸ் பின்னு குடுத்துட்டாங்க. அப்ப இத நான் எனக்கு ப்ராபபிளா இது என்ன ஆசிடா மாறும்? பியூட்டனாயிக் ஆசிடா மாறும். ஸோ அப்ப இது ஏ. அப்ப ஏன்றது என்னது நமக்கு? சாரி இது பி. பின்றது நமக்கு என்னது? பியூட்டனாயிக் ஆசிட். இது சி. நான் தான் மாத்தி போட்டேன். ஆல்கஹால். இது சி. நான் அது ஏன்னு நெனச்சுட்டேன். பி. இது பியூட்டனாயிக் ஆசிட். ஸோ பியூட்டனாயிக் ஆசிட் பிளஸ் பியூட்டனால். அப்ப ஒரு எஸ்டர் தான் ஏ அப்படின்னு சொன்னோம். அப்ப இது 2யும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எஸ்டர் கிடைச்சிரும். ஸோ அப்ப அத சீக்வென்ஸா நம்ம நீட்டா எழுதணும் அப்படின்னா, அப்ப அது 2யும் கம்பைன் பண்ணும்போது வரக்கூடிய எஸ்டர் எப்படி இருக்கும் நமக்குன்னா, CH3, CH2, CH2, C டபுள் பாண்ட் O, O, ஆ CH2, 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 CH3. இதுதான்ப்பா நமக்கு காம்பவுண்ட் ஏ. சரிங்களா? இப்ப பாருங்க, இத நான் ஹைட்ராலிசிஸ் பண்றேன்ப்பா. மொத இந்த ஃபார்முலா கரெக்ட்டா வருதான்னு பாருங்க. C8 இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. அண்ட் 16 ஹைட்ரஜன் இருக்கா? 3 ஹைலைட் பண்றேன் பாருங்க. 3, 5, 7, 9 அடுத்து 11, 13, 16. ஸோ அப்ப 16 ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாரி ஆக்ஸிஜன் 2 இருக்கான்னு பாருங்க. 1 அண்ட் 2 2மே நமக்கு இருக்கு. ரைட்டா? சரி. அப்ப இதுதான் நம்மளுடைய காம்பவுண்டு. இப்ப இத நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது, இம்மீடியட்டா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஒரு ஆசிட் கிடைக்கும். தட் இஸ் பியூட்டனாயிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? பிளஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? பியூட்டனால் கிடைக்கும். ரைட்டா? அவ்வளோதான்ப்பா. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ரியாக்ஷன் எல்லாமே சேம் தான். அந்த பியூட்டனால் எடுத்துட்டு நான் வந்து ஆக்ஸிடேஷன் போட்டேன் அப்படின்னா, இல்ல டீஹைட்ரேஷன் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். -H2O போட்டேன் அப்படின்னா, இட் வில் கிவ் CH3, CH2, CH, CH டபுள் பாண்ட் CH2. ஸோ அப்ப இது A அண்ட் இது B, இது C அண்ட் இது பியூட்-1ஈன் அவங்களே குடுத்துட்டாங்க.
ரைட்டுங்களா? அண்ட் திரும்பவும் இப்ப இந்த காம்பவுண்ட குரோமிக் ஆசிட் வச்சு நான் ஆக்ஸிடைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. குரோமிக் ஆசிட் வச்சு ஆக்ஸிடைஸ் பண்ணேன்னா, இட் வில் ஃபார்ம் CH3, CH2, CH2, COOH விச் இஸ் அகைன் B. ஸோ இதுதான்ப்பா சீக்வென்ஸ். அப்ப அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ரைட் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ரியாக்ஷன் இன்வால்வ்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் எழுதியாச்சு. நீங்க இத எப்படி எழுதாம, நீங்க ஒவ்வொன்னுமே தனித்தனியா எழுதிக்கலாம் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாவும், அடுத்து திரும்பவும் இதுவும் ஒரு ஈக்குவேஷனா. இது ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷனா. அதே மாரி இத ஒரு செட் ஈக்குவேஷனா நீங்க பிரிச்சு, பிரிச்சு எழுதிக்கலாம். ஒரு 3 ஈக்குவேஷனா. ரைட்? ஸோ ஏ, பி, சி என்ன அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு. தேங்க் யூ.